வணக்கம். ஒரு லாயர்னா கோர்ட், கேஸ், வாதம் இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு வழக்கறிஞர் பார்ட் டைமா வேற ஏதாவது வேலை செய்ய முடியுமா? இல்ல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இத பத்தி சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்காக வாதாடுறவங்க வக்கீல் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருக்க முடியுமா? இல்லனா நீங்க அடிக்கடி போற ஒரு காஃபி ஷாப்போட ஓனரா இருக்க முடியுமா? இந்த கேள்விக்குள்ளதான் நம்மளோட முழு விளக்கமும் அடங்கியிருக்கு. வாங்க பதில தேடலாம். முதல்ல ஒரு வக்கீல் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாதுன்னு பாத்திரலாம். முக்கியமா 2 விஷயங்கள். ஒன்னு சொந்தமா தொழில் பண்றது, இன்னொன்னு ஒரு கம்பெனில 9 to 5 வேலைக்கு போறது. இதுல தான் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. பார் கவுன்சில் விதி 47 ரொம்பவே தெளிவா சொல்லுது. ஒரு வக்கீல் தனிப்பட்ட முறையில, அதாவது அவரே நேரடியா எந்த ஒரு பிசினஸ்லயும் ஈடுபடக்கூடாது. இதுதான் முதல் மற்றும் முக்கியமான தடை. ஆனா இந்த விதியில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு வக்கீல் ஒரு பிசினஸ நேரடியா நிர்வகிக்கத்தான் கூடாது. ஆனா ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, நீங்க பணத்தை முதலீடு செய்யலாம், வர லாபத்துல பங்கு வாங்கிக்கலாம். ஆனா அந்த கம்பெனியோட தினசரி வேலைகள்ல கொஞ்சம் கூட தலையிடக்கூடாது. முக்கியமா நீங்க பங்குதாரரா இருக்கிற அந்த பிசினஸ் உங்க வக்கீல் தொழிலோட கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. அடுத்தது விதி 49. இதுவும் ஒரு முக்கியமான கட்டுப்பாடுதான். ஒரு வக்கீல் வேற யார்கிட்டயும் முழு நேர சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு வேலைக்கு சேர்ந்தா உடனே பார் கவுன்சிலுக்கு தகவல் சொல்லிடணும். அந்த வேலையில இருக்கிற வரைக்கும் அவரால வக்கீலா பிராக்டிஸ் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான விஷயத்தை விளக்குது. இங்க பிரச்சனை சம்பளம் வாங்குறதுல இல்ல. நீங்க பாக்குற வேலை ஒரு வக்கீலா நீங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு தடையா இருக்குதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில வேலை செஞ்சா அந்த கம்பெனிக்கு ஆதரவா செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் இதோட நோக்கம். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். ஒரு வக்கீல் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்ல என்ன மாதிரி பதவிகள்ல இருக்கலாம்? ஒருவேளை பரம்பரை தொழில் இருந்தா அதை என்ன செய்யணும்? வாங்க இதுல இருக்கிற நுணுக்கங்களை பார்க்கலாம். இங்க நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனியை நடத்துறது, ஸ்டாஃபுக்கு ஆர்டர் போடுறது, தினசரி முடிவுகளை எடுக்கிறது, இது எல்லாம் தான் நிர்வாக பொறுப்பு. சட்ட ஆலோசனை சொல்றது வேற, ஒரு கம்பெனியை நடத்துறது வேற. அந்த வித்தியாசம்தான் இங்க ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நேரடியானது. ஒரு வக்கீல் ஒரு கம்பெனியோட டைரக்டராவோ அல்லது சேர்மேனாவோ இருக்கலாம். ஆனா நிர்வாக இயக்குனர், அதாவது எம்டியாகவோ அல்லது செக்ரட்டரியாவோ இருக்க முடியாது. ஏன்னா இந்த எம்டி செக்ரட்டரி பதவிகளுக்கு தான் கம்பெனியை நடத்துற முழு நிர்வாக பொறுப்பும் இருக்கு. சரி, ஒருவேளை உங்களுக்கு உங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து வர்ற ஒரு பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன செய்யறது? விதி 50 படி நீங்க அந்த பிசினஸோட ஓனரா இருக்கலாம், அதுல உங்க பங்கையும் வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா அதை நீங்க நேரடியா நடத்தக்கூடாது. இது ரொம்ப தெளிவான ஒரு விதிமுறை. இது வரைக்கும் என்னென்ன தடைகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ சில ஆச்சரியமான விதிவிலக்குகளை பார்க்கலாம். சில வேலைகளை வக்கீல்களால தாராளமா செய்ய முடியும். அது என்னென்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? இது நம்மள பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி. அரசியல்வாதிகளாயிருக்கிற வக்கீல்கள் தொடர்ந்து கோர்ட்ல ஆஜராகி வாதாட முடியுமா? பதில் முடியும். உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. எம்பி, எம்எல்ஏக்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சம்பளம் வாங்கினாலும் அவங்க அரசாங்கத்தோட ஊழியர்கள் கிடையாது. அவங்க மக்களோட பிரதிநிதிகள். அதனால அவங்க வக்கீல் தொழிலை தொடர்றதுல எந்த தடையும் இல்ல. இது மட்டும் இல்ல, பார் கவுன்சில் இன்னும் சில பகுதி நேர வேலைகளையும் செய்ய வக்கீல்களுக்கு அனுமதி கொடுக்குது. அது என்னென்னு அடுத்ததா பார்க்கலாம். பாருங்க, ஒரு வக்கீல் சட்டக்கல்லூரியில பாடம் எடுக்கலாம், பத்திரிகைகள்ல கட்டுரை எழுதலாம், டிவி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கலாம், சட்ட புத்தகங்களை எடிட் பண்ணலாம், சட்ட தேர்வுகளுக்கு கோச்சிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல வேலைகளை செய்யறதுக்கு முழு அனுமதி இருக்கு. கடைசியா விதி 52 ஒரு பொதுவான அனுமதியை கொடுக்குது. உங்க வக்கீல் வேலைக்கு எந்த பாதிப்பும் வராத, அந்த தொழிலோட கௌரவத்தை குறைக்காத எந்த ஒரு பார்ட் டைம் வேலையும் நீங்க செய்யலாம். ஆனா ஒன்னே ஒன்னு, அதுக்கு நீங்க உங்க மாநில பார் கவுன்சில் கிட்ட முறையா முன் அனுமதி வாங்கணும். சரி, நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விதிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் இதோட மைய கருத்து என்ன? இது முழுக்க முழுக்க ஒரு சமநிலையை பற்றியதுதான். இத்தனை கட்டுப்பாடுகள், விதிகள், விதிவிலக்குகள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு அடிப்படை கொள்கை இதுதான். ஒரு வக்கீலோட முழு கவனமும் நேரமும் அவரோட சட்டத் தொழிலுக்கும் அவரோட கட்சிக்காரர்களுக்கும் மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த வேலையும் இதுக்கு நடுவுல ஒரு குழப்பத்தை உருவாக்க கூடாது. இதுதான் இந்த தொழிலோட நேர்மையையும் கண்ணியத்தையும் காப்பாத்துது.